ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் கிளாஸஸ் கேட்குறாங்க, டெக்னிக்கல் கிளாஸஸ். ஸோ டெக்னிக்கல் கிளாஸஸ் கேட்குறனால ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன டாபிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, டாபிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நாங்கள் காமிக்கிறோம். அதை வச்சு எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது ட்ரேடிங்லன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது எங்களோட டெலகிராம் பேஜு, ஓகேங்களா? அடுத்தது வியாழக்கிழமை நேற்று மார்க்கெட் எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டில் 2 விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று மார்க்கெட் செல் ஆகலாம் அல்லது பை ஆகலாம். ஓகே, அப்படி செல் ஆகணும் இல்லை பை ஆகணும்னா ஃபஸ்ட்டு செல் எந்த பாயிண்டில் ஆகுன்றதை நாங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சொல்ல வர நம்பர்ஸ் இதுதான், ஓகேங்களா? ஒரு வேளை மார்க்கெட் பை ஆகும்னா எந்த நம்பர்ஸில் மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்ற நம்பர்ஸை இங்கே சொல்லியிருக்கோம், சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டார்கெட்ஸ் எவ்வளோ மினிமம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம், மார்க்கெட் கண்டினியூட்டியை பொறுத்து. ஸோ டார்கெட் நான் சொன்ன மாதிரி 20, 40, 60, 80, 100, 200 அப் டு வரைக்கும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம 400 செல் பண்ணுறோன்னா நமக்கு 20 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணுமா, ப்ராஃபிட்டில் 40 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணுமா, 60 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணால் சாய்ஸ் வேர்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் 400 செல் பண்ணுறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே சொல்லிடுறாங்க, எனக்கு எவ்வளோ இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருந்ததுன்னா நான் எவ்வளோ தூரம் அதை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குன்றதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது சிஎம்பினா என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் 400 வந்தால் தான் செல் பண்ணோம். ஆனால் இப்போ மார்க்கெட் 400 இல்லை, 446 ஓடிட்டுருக்கு. ஒன்ஸ் 400 பிரேக் பண்ணும்போது யூ கேன் கோ ஷார்ட், அதாவது புட் ஆப்ஷன் வாங்குறது. ஓகே, ஸோ அதை சொல்லி முடித்தோடனே அப்போது டைமிங்கும் பார்த்துங்க, மத்தியானம் எத்தனை மணி இருந்திருக்குன்னு. ஸோ 446 இருக்கும்போது இந்த டைம் தான் இருக்குது, மார்க்கெட் 400 வரும்போது தான் செல்லு. அதே மாதிரி பை கால் என்ன ரேட்டில் பை, அதோட டார்கெட்ஸு, அதோட ஸ்டாப் லாஸு, பை பண்ணால் அதுக்கு என்ன ஸ்டாப் லாஸு, ஓகே. அண்ட் கரண்ட் மார்க்கெட் அப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு, 465 போல் 446 தான் போயிட்டுருக்குன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் டைமிங், மார்க்கெட்டில் என்ன டைமிங் ஓடிட்டுருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒன்று இது வின் பண்ணோம் இல்லை இது வின் பண்ணோம், இதுக்கு நடுவில் இருந்தால் சைட்வேஸு. எது வின் பண்ணியிருக்கு? செல்லு தான் வின் பண்ணியிருக்கு, ஏன்னா அதில் தான் லோ வந்திருக்குது. கிளியரா? இது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. ட்ரேடர்ஸ், நம்ம இப்போ வியாழக்கிழமை பார்த்து முடித்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த சேம் நிஃப்டியில் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ வியாழக்கிழமை பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி புதன்கிழமை அன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை பண்ண மாதிரி பை செல் 2 டேரக்ஷன் எடுத்திருக்கோமா இல்லை ஒரே டேரக்ஷனான்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேரக்ஷன் தான் எடுத்திருக்கோம். டைம் பார்த்திங்க, நம்மளோட ப்ரெடிக்ஷன் டைம் 9:26க்கே என்னது மார்க்கெட் இறங்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது 9:15க்கே மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டோம், 9:26லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேபி மார்க்கெட் அப்படின்றது. ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஸோ செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துங்க. செல்லு, ஸ்டாப் லாஸ், செல்லுக்கான ஸ்டாப் லாஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, கிளியரா? எதாவது டவுட் இருக்கா இதில்? அடுத்து இன்னொரு செல்லு, இது 495க்கு இருக்கும்போது 490 இருக்குது. இந்த செல்லு பாருங்கள், 445 இருக்க செல் கால் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் 510 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் மேலே தான் இருக்குது. அப்போ டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் சொல்லிட்டாங்க. ஸோ யூ கேன் ஜட்ஜ் மீ. ஸோ இதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஸ்டஃப் இருக்குது, மார்க்கெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களால அக்யூரசி கொடுக்க முடியுன்றதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட டெலகிராம் சேனலில், ஓகேங்களா?
ட்ரேடர்ஸ் மார்க்கெட் சண்டே அன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றதை இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டில் தான் இருக்குது என்ன மண்டே அன்றைக்கி நடக்க போகுது நிஃப்டின்றதை ஒரு தடவை இதையும் பாருங்கள். ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம வந்து வியாழக்கிழமை பார்த்தோம், புதன்கிழமை பார்த்தோம். இது அந்த வாரத்தோட திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு. அப்போது சண்டே அன்றைக்கி நம்ம நைட்டு வந்து போஸ்ட்டு போட்டாச்சு. நைட்டு எத்தனை மணிக்கு? 11:15 மேலே போட்டாச்சு. என்னென்ன என்ட்ரிஸு எப்படி நடக்க போகுதுன்றது. சரி, இது வந்து பைக்கால் 600 அபோவ் சம்திங் பைக்கால் வருது. கீழே வந்து 580 கீழே செல் கால் வருது. அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட் இந்த பிளாக் லைனுக்கு கீழே டவுனு, இதுக்கு மேலே பை. ஏரோ தெரியுதா? 2 ஏரோ, க்ரீன் ஏரோவுக்கு மேலே பை. அந்த 624க்கு மேலே பிளாக்கில் ரெட் ஏரோ பிலோவாக இருக்கும் அந்த 502. இது கீழே வந்து டார்கெட்ஸ் ஓப்பன். அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் இது எல்லாமே சார்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, ட்ரேடிங்க்கான டாபிக்ஸ் என்ன எடுப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம் அப்படின்னா, வி கவர் பேசிக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்ஸ் கவர் பண்ணுவோம். அப்புறம் டெக்னிக்கல்ஸ், இது எல்லாமே கவர் பண்ணுவோம் நம்ம. ஸோ படிக்காதவங்க இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து கான்செப்ட் கவர் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட்னால் இதுதான், ஆப்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ப்ளஸ் அலாங் வித் ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் பண்ணுவோம். இது நம்மளோட டெலகிராம் பேஜ், டெலகிராம் ஐடி. ஸோ உங்களுக்கு இந்த சேனலை இப்போ ஃபாலோ பண்ணால் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்கள் கிளாஸஸ் வேணும்னா இங்கே கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளோட யூடியூப் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ். ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இது நம்மளோட ட்விட்டர் பேஜ். ஃபாலோ பண்ண நினைக்கிறோம், ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? நம்ம ஏன் வந்து இவ்வளோ நேரம் இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா, பொதுவாக கிளாஸ் கேட்குறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு பார்க்காம, அவங்களோட நாலேட்ஜ் மார்க்கெட்டில் முன்கூட்டியே கணிக்க முடியுதா அப்படின்றத ஒரு விஷயம் பார்க்கணும். அதில் அவங்க எவ்வளோ % அக்யூரேசியாக சொல்கிறாங்க அந்த விஷயம் நடக்குதுன்றதை பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த சாம்பிள்ஸு. ஸோ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வேணுன்றவங்க தாராளமாக எங்களை கால் பண்ணி கேளுங்க கிளாஸஸ்க்கு, டெக்னிக் கிளாஸஸ். அதாவது ட்ரேடிங் வந்து பார்ட் டைம் கரியராக நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஃபுல் டைம் கரியராக சூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து ஒரு பர்சனல் கோச்சிங் வேணும், பெய்டு கிளாஸ் வேணுன்றவங்க தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.